நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3-12 வசனங்களில், யோசபாத் உபவாசத்தை அறிவித்தான், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமேன். இந்த அதிகாரம் துவக்கத்திலிருந்து வாசிக்கும்போது மிக எளிதாக புரிந்துவிடுகிறது. யோசபாத் என்ற ராஜா யூதாவில் அரசாண்ட போது 3 பயங்கர சத்துருக்களால் சொல்லப்பட்டு சோதிக்கப்பட்டான். 1-2 படைகள் அல்ல, 3 விதமான ராஜாக்களின் படைகளால் சூழ்ந்து கொள்ளப்பட்டான். அப்பொழுது யோசபாத் என்ற ராஜாவும் ஜனங்களும் உபவாசித்து ஒருமுகப்பட்டு ஜெபித்தார்கள். தேவன் ஜெபத்தை கேட்டு பூரணமாக ஜெயமளித்தார். இதுவே நமக்கு முன் உதாரணம். சோதனைகளை ஜெபத்தின் மூலம் நாம் ஜெயிக்கலாம். சோதனை ஏற்பட்டவுடன் அங்குமிங்கும் ஓடாமல் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து ஜெபத்தின் மூலம் பூரண ஜெயம் பெறலாம். இதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில், கெத்செமனே தோட்டத்தில் 3 சீசர்களிடம் இயேசு சொன்னது, குறிப்பாக பேதுருவிடம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். விழித்திருந்து ஜெபிப்பதன் மூலம் சோதனையை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதற்கு இயேசுவே ஒரு முன் உதாரணம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சோதனையை சகிக்கும்படி தேவன் தமது தூதனை அனுப்பி பலப்படுத்தினார். இப்படிப்பட்ட மிக கடுமையான அந்த சோதனை யாருக்குமே வந்ததில்லை. இச்சோதனை தாங்கி சகித்து ஜெயித்ததன் மூலம் நமக்கு இப்படிப்பட்டதான மேலான ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இதற்கு ஒரே காரணம், இயேசு கிறிஸ்து சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபித்ததே ஒரு காரணம் ஆகும். ஆனால் சீசர்களோ விழித்திருந்து ஜெபிக்காதபடியால் சீசர்களுக்கு ஏற்பட்டதான சோதனைகளில் தோல்வியடைந்து இயேசு கிறிஸ்துவையும் விட்டு சில காலம் தூரமாகியும் விட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வந்துள்ளதான சோதனைகளில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் போல் ஒருமுகப்பட்டு தரித்திருந்து ஜெபத்தில் பூரண ஜெயம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வரப்போகிறதான சோதனையை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்துவை போல் விழித்திருந்து ஜெபிப்பதனால் கர்த்தர் தமது தூதனை அனுப்பி பலப்படுத்தினது போல உங்களையும் பலப்படுத்தி ஆற்றி தேற்றி ஜெபத்தின் மூலம் உங்களை ஜெயத்தின் மேல் ஜெயம் கிடைக்க கிருபை செய்வாராக. ஆமேன். God bless you.